இங்க இவன் ஒரு ஹாஸ்பிட்டல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அவங்களுமே என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. இவனுமே என்னோட ஒய்ஃப்க்கு பிரெக்னன்சி டைம்ன்றதுனால ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். பட் அங்க டாக்டர் யாருமே இல்ல. ஒரு டாக்டர் மட்டும் கால் பண்ணி ஒரு ஊசி போட சொன்னாங்க. இவனும் போட்டாங்க. பட் என்னோட குழந்தைய கொண்டு கையில கொடுத்தாங்கன்னு சொல்றான். அதனால அந்த டாக்டர் அடிச்சான்னு கேக்குறாங்க. இவனும் ஆமான்னு சொல்றான். நீ செஞ்சதாப்பா சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. பார்த்தா அந்த டாக்டரோட ஆளுங்களாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே இந்த கேஸை வாபஸ் வாங்க, நான் 10 லட்சம் பணம் தரேன்றாங்க. அதை கேட்டதுமே போய் கேட்டு பாக்குறாரு. ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். தென் இந்த போலீஸோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பணம் தராங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கோவப்பட்டு அவனை அடியடின்னு அடிச்சு உயிருக்கு போற நிலைமையில ஹாஸ்பிட்டல் எடுத்து அனுப்பிச்சிடறாங்க. அப்ப அந்த போலீஸ் இவன் செத்துற என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அப்பதான் இவன் இங்கேயே காட்டுல புதைச்சிருங்க, சட்டமே நம்ம கையில இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. தென் ஹீரோ இங்க பதட்டமா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா கால் பண்றாங்க. இவனும் திக்கி திக்கி பேசுறான். அதை பார்த்தமே என்னடா பதட்டமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். ஆக்சுவலி ஹீரோ பதட்டமா இருக்கும்போது பேசுறானா வாய்ஸ் திக்கி திக்கி தான் வரும். அதனால தான் அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பதட்டத்திலே போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். சோ ஹீரோ பண்ண ஆக்சிடென்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு செத்து போனவன கார் டிக்கில போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா கொஞ்சம் தூரத்திலேயே போலீஸ் இவனை பார்த்ததுமே செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவன் அங்க வந்து பயத்துல தப்பிச்சு வந்துறான். பார்த்தா இன்னொரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். பட் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக கார்ல வந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, அதனால தான் சார் காரை வேகமா ஓட்டிட்டு வந்தா சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனா இவங்களுமே கார்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணலான்னு போறாங்க. ஹீரோக்கு வேற வழி தெரியாம அந்த இன்ஸ்பெக்டரே போட்டு அடிச்சிடறான். சோ இவனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க.